This meeting is being recorded. பிக்சல் அப்படிங்கிறத பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிக்சல் அப்படிங்கிறது மெட்டால வந்து சொல்லுவாங்க ஒரு வேர்ட். அது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட். ஒரு சின்ன கோட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கோடை வந்து நம்ம வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, வெப்சைட் வந்து சில டேட்டாஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி திருப்பி மெட்டாக்கு அதை அனுப்பிச்சிடும். ஸோ தட் வெப்சைட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது மெட்டாக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ரன் பண்ணலாம். ஒரு வீடியோ போட்டு அதை எல்லாத்தையும் பார்க்க வைக்கலாம். இல்ல ஒரு என்கொயரி ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே மெட்டாக்குள்ளேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வெப்சைட்ல வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா மட்டும் வெப்சைட்ல நடக்கிற டேட்டா வந்து மெட்டாக்கு இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் மெட்டா என்ன சொல்றோம், ஒரு பீஸ் ஆஃப் கோட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கோடை எடுத்து நீங்க வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது வெப்சைட்ல வந்து யார் ஆட் டு கார்ட் வந்திருக்காங்க, எந்த பேஜ் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் ட்ராக் பண்ணி மெட்டாக்கு அனுப்பும். அப்போ மெட்டா வந்து ஆடை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னும் பெட்டரா நம்மளால பண்ண முடியும். ஏன்னா வர்றவங்களோட ஹேபிட்லாம் தெரியுது. இவங்க இந்த பேஜ் பாக்குறாங்க, இதுல இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்காட்டி மெட்டா என்ன பண்ணும், அப்ப அந்த மாதிரி ஒரு பர்சனை கண்டுபிடிச்சு மறுபடியும் ஆடு கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கும். ஸோ அதனாலதான் it is a piece of code and it communicates between the website and meta. வேற எங்கேயும் கிடையாது. வெப்சைட் அதாவது வேற எங்கேயும் போய் அதை இன்டராக்ட் பண்ணாது. ஸோ அந்த கோடை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா business.facebook.com வரணும். இதுல வந்து நீங்க எந்த போர்ட்போலியோ நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்துக்கணும். இப்போ நம்ம வந்து அன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருந்தேன். ஜென்ரலா பாலா அப்படின்னு ஒன்று. இதுல போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பிசினஸ் போர்ட்போலியோட இது பிசினஸ் போர்ட்போலியோட நம்பர் தான் இங்க இருக்கும். பிஎம்ஐடின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் போர்ட்போலியோட ஐடி இங்க இருக்கும். ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா டேட்டா சோர்சஸ்ன்னு இருக்கு. இப்போ இதுதான் ஒரு பிசினஸ் போர்ட்போலியோ அப்படின்னா டேட்டா சோர்சஸ் கீழே டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எந்த பிக்சலும் கிடையாது. அதாவது இந்த பிசினஸ் போர்ட்போலியோ இவங்க கிரியேட் பண்ண பேஜ் எந்த வெப்சைட்டோட இன்னும் இன்டராக்ட் பண்ணல, அதுக்கு தரல. அப்போ புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஆட் அப்படின்னு நீங்க போய்க்கலாம். இதுல வந்து அந்த நியூ டேட்டா செட்டுக்கு பேர் என்ன, பாலா பிக்சல். அவங்களோட இதுன்னு கேட்டி அப்படியே வைக்கிறாங்க. பாலா பிக்சல் அன்செக் கிரியேட் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து அதுல ரெண்டு இருக்கும், கன்வர்ஷன் ஏபிஐ அண்ட் மெட்டா பிக்சல்னு இருக்கும். இதுல வந்து எந்த ஆட் அக்கௌண்ட்டோட நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு ஆட் அக்கௌண்ட் இருக்கு. அவங்க பழைய ஸ்டூடெண்ட் தான், ப்ராக்டிஸ்க்காக பண்ணினா அந்த ஆட். ஏன்னா பிக்சல் எதுக்கு தேவைப்படும், மெட்டாக்கு எங்க வந்து ஆடுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற எங்கேயுமே நீங்க பிக்சல் நீங்க பார்க்க முடியாது. மெட்டால வருதுன்னா நம்ம ஒரு போஸ்ட் போடுறதுக்கு மெட்டா அந்த பிக்சல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஆர்கானிக்கா ரீல்ஸ் போடுறோம், போஸ்ட் போடுறோம்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நம்ம ஒரு ஆடு ரன் பண்ணோம்னா அந்த ஆடுக்கு தகுந்த ஆடியன்ஸை சூஸ் பண்றதுல இருந்து அவங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸை சூஸ் பண்றதுல இருந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த ஆட்ல இருந்தா எந்த ஆடோட இந்த பிக்சலை கனெக்ட் பண்றது, வெப்சைட்ல இருந்து வர டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து மெட்டாக்கு வருது, மெட்டா எங்க கொடுக்கணும், இந்த ஆட் அக்கௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த ஆட் அக்கௌண்ட் வந்து இந்த போர்ட்போலியோட லிங்க் ஆயிருக்கு. இந்த பேக் வர பாருங்க, ஈத்தர்நெட் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு இங்க ஆட் அக்கௌண்ட் இருக்கு இந்த போர்ட்போலியோ, இதுல ஈத்தர்நெட் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ இதுல கிரியேட் பண்ற இதுக்கு ஆக்சஸ் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ டேட்டா இது பிக்சல் ஆட் பாலா பிக்சல். இந்த செக்கர் நம்ம இந்த ஆட் அக்கௌண்ட்டோட நான் ரிலேட் பண்றேன். அப்போ மெட்டா சோர்சஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டேட்டா செட் கிரியேட்டட், அதாவது பாலா பிக்சல்ங்கிறது மட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா அது எங்க போய் எந்த வெப்சைட்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரணுங்கிறது இப்போ நம்ம இன்னும் சொல்லல. ஸோ ஈவெண்ட் மேனேஜர் போகணும்னு சொல்லுது. ஸோ ஈவெண்ட் மேனேஜர்ல போனீங்கன்னா டேட்டா செட்ஸ் இருக்கும். பாலா பிக்சல்ங்கிற ஒரு பிக்சல் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். கிரியேட் அப்படின்னு போனீங்கன்னா கஸ்டம் கன்வர்ஷன், கிரியேட் ஆட், இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் சர்வர், கேதர் வெப்சைட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி, ஷேர் டேட்டா. ஸோ செட்டப் மெட்டா பிக்சல்ங்கிறது இங்கே தான் வரணும். ப்ரௌசர் ஆக்டிவிட்டி மூலமா வெப்சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. செட்டப் மெட்டா பிக்சல், இன்ஸ்டால் கோட் மேனுவலி, இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த பேசிக்கா ஒரு கோட் ஒன்று கொடுக்கும். இதுதான் பீஸ் ஆஃப் கோடுன்னு நம்ம சொல்றது இதுதான்.
இந்த கோடை எடுத்து எந்த வெப்சைட்ல போடணுமோ காப்பி கோடு போயிட்டு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட எங்க அசைன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது பேஸ் த பிட்வீன் ஹெட் அண்ட் டேக்ஸ் ஆஃப் யுவர் வெப் பேஜ். ஸோ நீங்க எந்த வெப்சைட்ல போடுறீங்களோ அந்த இடத்துல நீங்க கோடை போடுங்க அப்படின்னு சொல்லுது. இன்ஸ்டால் மெட்டா பிக்சல். ஓகே, டன். இப்போ கோடை நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த கோடு வந்து நம்ம வெப்சைட்ல போடணும். அப்போ நம்ம டெவலப்பருக்கோ இல்லை நம்மளுக்கோ அந்த வெப்சைட் ஆக்சஸ் இருந்ததுன்னா இந்த கோடை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் கோடு நான் காப்பி பண்ணல, அந்த கோடை தான். ஸோ அதுக்கு பேஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ அது வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் ஈவெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிக்சல்ங்கிறது பீஸ் ஆஃப் கோட் விச் இன்ஸ்டால்ட் இன் த வெப்சைட் ஸோ தட் வெப்சைட் கேன் ட்ராக் த இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட் பேக் டு மெட்டா. மெட்டா வில் சென்ட் த டேட்டா டு கனெக்டட் ஆடுக்கு தான் அது சென்ட் பண்ணும். அது எப்படி பண்றது அப்படின்னா business.facebook.com செட்டிங்ஸ் போயிட்டு டேட்டா சோர்சஸ்ல போயிட்டு கிரியேட் பிக்சல் ஒரு நேம் கொடுத்துருங்க. எந்த ஆடோட இருந்தால் அட்டாச் பண்ணுங்க, இல்லை பின்னாடி கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ஈவெண்ட்ஸ் மேனேஜர் அதுவே போகும். இல்லைனாலும் இந்த இடத்துல போனீங்கன்னா ஈவெண்ட்ஸ் மேனேஜர் இருக்கு, ஆல் டூல்ஸ்ல போனீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல டேட்டா செட்ஸ்ல போயிட்டு கிரியேட் அந்த கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டா பிக்சல் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்க. ஸோ நார்மலாக வந்து நான் திருப்பி ஒரு தடவை காமிச்சிடறேன். மின்ட்ரா இந்த சைட்டுக்கு போங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து மெட்டா பிக்சல் ஹெல்பர்னு ஒரு கோட் இருக்கு, குரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ குரோம் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு மெட்டா பிக்சல் ஹெல்பர் அதை அடிச்சீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்துடும். எடுத்து டிராப் டவுன்ல இங்க இருந்து இங்க பின் பண்ணி விட்டுருங்க. எப்படி இதுதான் மெட்டா பிக்சல் ஹெல்பர், மெட்டாவே கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா நார்மலா ஒரு மெட்டா பிக்சல் தான் வச்சுக்கணும், அட்வைசபிள். ஸோ இது வந்து இந்த பேஜ் வியூவை ட்ராக் பண்ணியிருக்கு, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இதில் காமிக்கிறது கொஞ்சம் தான். பிக்சல் லொகேஷன் மிந்த்ரா.com, பிக்சல் கோட் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மேனுவல் கோட், அந்த கோட் ஐடி இங்கே கொடுக்குது, எந்த யூஆர்எல் இது நடக்குது அப்படின்னு. இப்போ நான் அடுத்த ஒரு இது கிளிக் பண்றேன், வாட்ச் இதுக்கு போறேன். இப்போ வேற யூஆர்எல் போயிருச்சு. இப்போ இந்த யூஆர்எல் வந்துட்டாங்க அப்படிங்கிறத அதை ட்ராக் பண்ணும். யூஆர்எல் வந்து இப்போ வேற யூஆர்எல் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா. ஆனா என்ன ஈவெண்ட் இருக்குது, பேஜ் வியூ தான் மறுபடியும் ட்ராக் பண்ணிருக்கு, இன்னொரு பேஜ் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த வாட்சை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து பேஜோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாமே இருக்கு, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். இப்போ மெட்டா பிக்சல்ல போனீங்க அப்படின்னா பேஜ் வியூ இருக்கு, வியூ கண்டென்ட் இருக்கு. வியூ கண்டென்ட்ல பேஜ் வியூங்கிறப்ப என்டையர் பேஜ் வருது. இந்த வியூ கண்டென்ட் அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட்னு ஒரு கண்டென்ட் டைப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் ஐடி வரும் 302628ல முடியுதுங்களா. நீங்க இதை கிளிக் பண்ணி மேபி அந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஐடி எங்கேயாச்சும் இருக்கும். கிளிக் டிசேபிள் பண்ணிருப்பாங்க ஆப்ஷன்ல சொல்லி போடணும். ஐடி இருக்கும், ஐடின்னு இருக்கும். அந்த 628 முடியுது பாத்தீங்களா, இல்ல அந்த நம்பர் காப்பி பண்ணிட்டோம். content IDs. So content IDs இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடி நேம், இந்த ஐடிக்கு இந்த நேம் இருக்கு அப்படிங்கிறது வருது. ஒவ்வொரு இமேஜ் பக்கத்துல அதை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன, இந்த ப்ராடக்டை வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மெட்டா காணும். ஸோ செலக்ட் சைஸ், ஒன் சைஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆட் டு பேக், அதாவது கார்ட் டு ஆட் டு கார்ட். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மெட்டா பிக்சல் பட்டன் கிளிக் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்டட். ஆட் டு கார்ட் என்ன, இந்த ப்ராடக்ட் இந்த ஐடி உள்ளது கார்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்கிறது மெட்டா பிக்சல் ஸ்டோர் பண்ணிக்குது. இதை வந்து மெட்டா ஆடுக்கு அனுப்பும். அப்போ மெட்டா ஆட் அங்கிருந்து என்ன பார்க்கும், எய்தர் மெட்டா ஆட் மூலமா இவங்க வந்திருக்கலாம். இந்த இப்போ நான் வந்து மிந்த்ராக்கு வந்து ஆட் மூலமா கூட நான் வந்திருக்கலாம். ஸோ ஆட் மூலமா மோகன்குமார் வந்தா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா அடுத்த பேஜுக்கு போனோம், அப்படி அப்புறம் ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் பண்ணாலும் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் மெட்டாவுக்கு அனுப்பிச்சுடும், ஆடுக்கு அனுப்பிச்சுடும் இந்த ரிப்போர்ட்டை. ஸோ ஆடு பார்க்கும், இவன் அடுத்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டானா, அப்போ அதுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும். ஈவெண்ட்டுங்கிறது இந்த இது, இந்த ஆட் டு கார்ட் இதெல்லாம் சொல்றது ஒரு ஈவெண்ட் நம்ம சொல்லுவோம். பர்ச்சேஸ் பண்ணுனா என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப். கார்ட்ல போயிட்டு இப்ப செக் அவுட் கார்ட், நான் இந்த பேஜ் வந்திருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல மறுபடியும் மாறும். ஆட் டு கார்ட் பேஜ் வியூன்னு வந்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இன்னொரு ஐட்டம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளேஸ் ஆர்டர். இப்போ செக் அவுட் போயிட்டேன்னு இந்த இடத்துல பாருங்க, இப்போ பேஜ் வியூ யூஆர்எல் மாறி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலாக இருக்கிற தேங்க்யூ பேஜ் இப்படியெல்லாம் நம்ம போடுறோம். அந்த தேங்க்யூ பேஜ் வந்துருச்சுன்னா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ மெட்டாக்கு அதை அனுப்பிச்சி விடும். இந்த யூசர் வந்து அதை இந்த ஐபிஎல் இருந்து உள்ள வந்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மெட்டா ஆட் என்ன பண்ணும்? ஓகே, நம்ம இத்தனை பேர்த்த கொண்டு வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சோம், 100 பேர்த்த அனுப்பிச்சு விட்டோம், இந்த ஒருத்தர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இந்த ஒருத்தர் மாதிரி உள்ள ஆளுகளை நம்ம இனிமேல் ஆடுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்ட்டு அதை ட்ரை பண்ணாரு. அதுல சக்சஸா ஃபெயிலியர் ஆகுறது ரெண்டாவது. பட் அந்த மாதிரி ஆளுகளை பண்ணா அதோட வேலை மிச்சம், நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது பண்ணும். இல்ல ஆட் டு கார்ட்டோட நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு பொதுவா நீங்க அமேசான்ல எல்லாம் போனா பாதியில விட்டதுன்னா உங்களுக்கு மெயில் வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த டேட்டா எனக்கு இந்த யூசர் வந்தாரு, ஆட் டு கார்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மட்டும் நீங்க திருப்பி இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, கன்வெர்ட் ஆகல, அப்ப அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். 10,000 பேர் அப்படி வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அமேசான்ல எல்லாம் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ஆட் போவாங்க. அப்போ அவன் இந்த 1,00,000 பேருக்கு மட்டும் ஒரு ஆட் ரன் பண்ணுவான். அந்த டேட்டா எங்க இருந்து கிடைக்குதுன்னா இந்த மெட்டா பிக்சல் ஹெல்பர் மூலமா கிடைக்கும் சார். மெட்டா பிக்சல் மூலமா கிடைக்கும். அதுக்கு தான் இதை ரொம்ப யூஸ் பண்றாங்க. அதாவது ஆடியன்ஸ் ஆடை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் ரீடார்கெட்டிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சகோதரா, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆட் வெப்சைட்டோட லிங்க் பண்ணி ஒரு ஆட் கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மெட்டா பிக்சல் இருந்ததுன்னா உங்க ஆட் வந்து நல்லா இருக்கும். பிக்சல் இல்லாம ஆட் ரன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனா நாட் அட்வைசபிள். நல்லா காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு குறைச்சு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம். But now ஒரு ஆட், இந்த ஆட் 1 or 2 days போகும். Now we'll start with creating an ad. ஒரு மெட்டால ஆட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இத்தனை நாள நம்ம சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆடியன்ஸ் என்ன, கேம்பெயின் என்ன, பட்ஜெட் என்ன, ஆட் ஸ்ட்ரக்சர் எப்படி இதெல்லாம் பார்த்தோம். டுடே we are going to create a new ad. இப்போ இது வந்து எங்க பண்ணலாம்னா நார்மலா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் எல்லாத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ சிடிடபிள்யூங்கிற ஒரு ஆட் நான் கிரியேட் பண்ணி பண்றோம். நீங்க வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்க பாருங்க. ஏன்னா லைவா பண்றங்காட்டி நான் அந்த ஆட் பண்றேன் உங்களுக்கு. இல்லாட்டி இதுலயே ஒன்று பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் எல்லாத்துக்கும் வேணும், அதே நான் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டொமைனை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்காக இந்த ஆட் கிரியேட் பண்ண போறீங்களா, அவங்களோட என்ன பர்பஸ், அவங்களோட ஆடியன்ஸ் யாரு, இது மூலமா என்ன அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு லீடு வேணும், ஒரு பர்டிகுலர் பிரான்ச் இருக்கு, அதை ஃபில் பண்றதுக்கு லீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஆட் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ நான் ஆடுன்னு வந்துட்டாரு, பொதுவாக உங்களுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த இமேஜை வச்சுதான் நம்ம எல்லா ஆடும் பார்க்குறோம். இமேஜ் ஆர் வீடியோ வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம ரன் பண்ண முடியும். நான் ஒரு வீடியோ ஆடும் பார்க்குறேங்க, ஒரு நிமிஷம். அனுப்பிச்சிருக்காங்க கிளைண்ட், அந்த வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. கூட்டணுமா? பெருசா பண்ண முடியாது.
கூட்டணுமா? Recording has been resumed. ஸோ நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கிறேன். அது மூலமா கொஸ்டின்ஸ் ஏதாவது என்கிட்ட கேளு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு, அதுக்கு தான் நம்ம ஆன்சர் ஃபில்அப் பண்ணுறோம். இதை மிஸ் பண்ணியிருந்தோம், அதனால ஜஸ்ட் அடுத்தது 18க்கு அப்புறம் இங்கே இருக்கும் லொக்கேஷன், அப்புறம் விச் ஆர் ட்ரூ அதில் போட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்பெல்லாம் மாறிடுது. டிஸ்டன்ஸ் வந்து ஏர்போர்ட் 5 minutes. 5 minutes. லீட் அனலிஸ்ட் வேர் ஷுட் லீட் கோ, இதுதான் கேட்குறாங்க. இது வந்து 11th வந்து you suggest type of ad. Do you have inside sales team, site visit coordinator? We have sales team. We already have existing clients, okay. Add high quality leads, low volume, more inquiries, filter later. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா high quality leads, low volume, monthly ad budget 50,000 per month. Create assets, do you have walkthrough video? கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். 100 custom fitted person, strong enterprise hiring, negotiate commercial, perfect need airport இதெல்லாம் வந்து ஐடியல் டெசிஷன் யூ ஆஸ்க் மீ டு சஜஸ்ட். யாருன்னா அட்மின் ஃபெசிலிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்கலாம் சொல்லுது. செகண்டரி வந்து இவங்க, ஏன்னா இனிஷியலாக இவங்க தான் பேசுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஆட் அப்ஜெக்டிவ் ஒன் லீட், இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 with high quality loan. This time method lead ads, instant form, not WhatsApp. You will get brokers plus small seat enquiries. So lead form அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. Core ad is not a co-working method, it is enterprise exponential method. Set up 100 to 500. Only 3 final questions. Approximate car parking available. Parking line very important for enterprise. Can we use this line legally? Ideal for IT, VP. Yes, then I will keep it generic. Lead follow-up speed. Stop it. So 52. Recording has been resumed. 50 car parking.
200 by அப்புறம் வந்து enterprise companies அப்படின்னு போடணும். இப்போ இது ஹோம்ஒர்க்ல கொடுத்து பாருங்க. சீட்ஸ் இவ்வளோ இருக்கு, கஸ்டம் ஃபிட் அவுட், பார்க்கிங் 50 கார்ஸ் பைக், இது லொகேஷன் 5 minutes ஏர்போர்ட், 5 minutes அவினாஷ் ரோட், enterprise companies, corporate offices, goal high quality low volume leads, 15,000 budget, best meta ad setup, lead generation instant form. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம அதெல்லாம் கிரியேட் பண்ண போனோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு நான் சொல்லியிருந்தேன். அது போல அதுவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. திஸ் ஃபில்டர் ப்ரோக்ஸ் லெஸ் தென் 100 seat enquiries. Decision makers will target final அப்படின்னு சொல்லுது. ஸோ இனிஷியேட் ஆர் அப்ரூவ் 100 to 500 அப்ரூவ் வந்தாங்கன்னா இனிஷியேட் யார் பண்ணுவாங்கன்னா அட்மின் ஹெட், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர், இவங்கெல்லாம். ஜியோ டார்கெட்டிங், பின் ட்ராப் ரேடியஸ், சிட்ரா, ஏர்போர்ட் அவேர்னஸ் ரேடியஸ், பீப்புள் லிவிங் இன் திஸ் லொகேஷன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஜியோ டார்கெட்டிங் இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆட் போச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் எக்ஸ்பென்ஷனுக்கு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இல்லை பெங்களூர்ல இருக்கவங்க வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது நம்ம ஒரு தடவை மறுபடியும் கேட்கலாம். ஆடியன்ஸ் ஃபில்டர்ஸ் என்ன சொல்றது, கம்பெனி சைஸஸ், இந்த கம்பெனில எந்த மாதிரி கம்பெனி நம்ம டார்கெட் பண்ணலாம், 50 to 100 இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் நம்ம டார்கெட் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ், ஐடி சர்வீசஸ், இந்த ஆடியன்ஸ் நம்ம எப்படி அந்த டீடைல் டார்கெட்டிங் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ். பிபிஓ, கேபிஓ, இவங்கெல்லாம் ஜாப் டைட்டில் இதெல்லாம் இருக்கும். ஆட் காப்பி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஜியோ டார்கெட்டிங் மட்டும் லீடு கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்த நம்பர்லாம் கேட்கலாம். ஜியோ லொகேஷன், you are telling to target 15 kilometer radius office location. Then how we are going to attract companies in Bangalore or excellent question. This is most realistic go around. So you are thinking like a pro. Only on 50 kilometers radius. For 100, decision makers are not often in Coimbatore. So 100 is Bangalore, Chennai, Pune. They search expansion location remotely. Final visit happens only after starting. So yes, remote target is my third strategy. 2-layer geo targeting. This one. Local site visit trading purpose, fast conversion, easy site visit. Coimbatore, 15 kilometers radius around Citra. Local layer 2, remote decision making, your really goal. Geo separate ad set, Bangalore, Chennai, no radius in city level targeting. How meta still shows Coimbatore office to Bangalore. We control intent via copy plus form, not just location. So we target in Bangalore and other cities. Lead form trip. Okay. So you are telling me to target before that give me an ad structure catalog. For this give me campaign structure. So campaign ad set ad அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ad set structure 2 ad setsங்கறாங்க. ad set 1 local Coimbatore hot leads பண்ணனும்ங்கறாங்க. அடுத்தது ad set 2ல வந்து remote cities expansion leads, remote Chennai expansion, geo targeting Bangalore, Chennai, no radius. அப்புறம் அதுல சில இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆடியன்ஸ் நம்ம யார் யாருன்னு கண்டுபிடிச்சு எடுத்துருக்கோம். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் லெவல் ஸ்ட்ரக்சர், ஆட்ஸ் பர் ஆட் செட் 2 ஆட் செட் ஒன்லி, 2 ஆட்ஸ் ஒன்லி. ஆப்ரேஷன்ஸ் அட்மின் ஃபோகஸ்டு ஒன்று, ஆட் 2 வந்து ஹெச்ஆர் எக்ஸ்பான்ஷன் ஃபோகஸ்டு ஒன்று. சேம் வாக் த்ரூ வீடியோ, different text overlays. Now assist me in setting up this ad from beginning step by step. இந்த இடத்துல பிக்சல் நமக்கு தேவைப்படுமா?
தேவைப்படும். வெப்சைட்ல போட்டா வேணா ம். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறது வரும். காமராஜ் தேவையில்லை, தேவைப்படும். ஆன்லைன்ல பிக்சல் தேவைப்படுமா இந்த ஆடுக்கு? இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஆடுக்கு Yes, sir. எஸ். ஓகே, சகுந்தரம் ஓப்பனா? ஓகே, ஸோ எல்லாரும் தேவைப்படுங்கிறாங்க. காமராஜ் தவிர்த்து சொல்லுங்க. எதுக்கு தேவைப்படுது? பிக்சல்லாம் என்ன? வெப்சைட்டுக்கும் மெட்டாக்கும் இந்த ஆட்ல வெப்சைட் எங்க வந்துச்சு? பேசுறா இது பேஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் லீட் ஜெனரேஷன் த்ரூ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது வெப்சைட்டுக்கே நான் போகல. நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு வெப்சைட்ல இருக்கிற ஃபார்ம் கிடையாது. மெட்டாக்குள்ளேயே ஒரு ஃபார்ம் போட்டு அங்கேயே வந்து லீடை நம்ம எடுத்துருவோம். அங்கேயே வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிடுவோம். வெப்சைட்டுக்கே நம்ம அனுப்ப மாட்டோம். ஓகே, மேபி உங்களுக்கு அது தெரியாதனால ஃபார்ம் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இல்ல வெப்சைட்டோட ஃபார்ம் கிடையாது. கேம்பெயின்குள்ளேயே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். நம்மளே கொஸ்டின்ஸ் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு பிக்சல் தேவைப்படும். இந்த இடத்துல தேவைப்படும். Now let's go on create a campaign. Assist பண்ண சொல்லிருக்கேன். Facebook கனெக்டடா, ஆட் அக்கவுண்ட் ஆக்டிவா, வாக் த்ரூ வீடியோ ரெடியான்னு பார்க்க சொல்லுது. அப்கோர்ஸ் வாக் த்ரூ வீடியோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு ஆட் எங்க போய் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நீங்க பண்ணலாம். நீங்க Facebook அப்படின்னு போயிருந்தீங்கன்னா கிரியேட் ஆடுங்கிறது பல இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். பட் நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆட்ஸ் மேனேஜர்ல வந்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க நார்மல் Facebookல இருந்தீங்க அப்படின்னா இங்க போனீங்கன்னா கிரியேட் ஆட் அப்படிங்கிறது இருக்கு. இல்ல சொல்றது இல்லை, இதுல போனீங்கன்னா கிரியேட் ஆட் இருக்கு. இந்த இடத்துல ஆட்ஸ் மேனேஜர் இருக்கும். இங்க ஆட் சென்டர் இருக்கு. ஏதாவது போஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க கிரியேட் பண்ண சொல்லணும். இது என்னன்னா நிறைய இடத்துல ஆப்ஷன் நம்ம யாரும் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அந்தந்த இடத்துல கொடுக்குறாங்க. சின்ன சின்ன மெனு ஒவ்வொரு இடத்துல வேரியேஷன் ஆகும். ஆனா இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னா ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள எல்லாமே இருக்கும். ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே அங்கதான் வரும். ஆட் சென்டர் ஆட் இதெல்லாமே என்னன்னா அந்த ஃபிளைல நம்ம அப்படியே கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அது கஷ்டம், இது அங்க போய் இப்படியெல்லாம் செட்டப் பண்ணி இப்படிலாம் பண்ணணுமான்னு பயந்துக்குவாங்கன்ட்டு அங்கங்க சின்ன சின்ன ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ஆட் ரன் பண்ணணும்னா இந்த ஆட்ஸ் மேனேஜர் தான் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஆட்ஸ் மேனேஜர் .facebook.com. ஸோ இதுல நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஐடின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க எங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க? இது ஆட் அக்கௌண்ட் எனக்கு கிரியேட் ஆகி காமிக்குது. ஆட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். business.facebook.com போயிட்டு எந்த போர்ட்ஃபோலியோக்கு நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதுல போயிட்டு செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா இல்ல அந்த இடத்துல ஆட்ஸ் மேனேஜர் ஏதோ ஒரு இடத்துல போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்ங்கிறது அங்கவே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுவீங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா ஆட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் கீழே ஆட் அக்கௌண்ட் இருக்கும். இங்க போனீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் இது ஆல்ரெடி இருக்குது. இது நீங்க போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் நீங்க இங்கே கிரியேட் பண்ணணும். ஸோ அது 1, 2, 3 இந்த மாதிரி எவ்வளோ அலோவ் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால அது கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கீழே அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இட் சேஞ்சஸ் ஆர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ டு அனதர் ஒன். ஸோ இந்த இடத்துல போய் தான் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த ஆட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு இது பண்ணணும். ஸோ அதனால அந்த ஆட் அக்கௌண்ட் எடுக்கிறேன். நான் நிறைய ஆட் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வச்சிருந்தங்காட்டி எல்லாமே எனக்கு காமிக்குது. இல்லாட்டி எந்த ஆட் அக்கௌண்ட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஆடோட டேஷ்போர்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ஆட்ஸ், ஆக்டிவ் ஆட்ஸ் இதெல்லாம் இருக்கும். எப்போ அப்டேட் ஆனது ரிவ்யூ பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த இடத்துல இருக்கும். கேம்பெயின் ஆட் செட் ஆட் அப்படிங்கிறது இருக்கும். இது சர்ச் பை ஃபில்டர். இந்த 3 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்க இருக்கும். இங்க வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓவர்வியூ, கேம்பெயின், ஆட்ஸ் ரிப்போர்ட்டிங், ஆடியன்ஸ், அட்வர்டைசிங் செட்டிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கிரியேட் அ கேம்பெயின் நம்ம போறோம்.
இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே கிரியேட் கேம்பெயின். ஒரு கேம்பெயின், 2 ஆட் செட், 2 ஆட். ஸோ என்னென்னவெல்லாம் ஆட் செட்டு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மறுபடியும் ஒரு தடவை நம்ம பார்க்கணும், ரியலாக பார்க்கணும். ஸோ இதில் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் லீட்ஸ். ஸோ பெஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபார்ம், மெசஞ்சர், இது எல்லாத்துக்கும் எது பெஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இருக்கு பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் ஃபார்ம். இந்த ஃபார்முக்காக தான் நம்ம இந்த ஆடை, இந்த இது யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ. ஸோ எப்பவுமே என்னன்னா நேமிங் கன்வர்ஷன். இப்போ இதில் வந்து என்னன்னா ஒய்எம்சி டெய்லர்ட் லீட் சஜஷன் இதுன்னு வருது. சில அக்கௌண்ட்டுக்கு இப்படி எல்லாம் வரும். ஸோ மேனுவல் போய்க்கோங்க. இது ஃபுல்லாக ஏஐல இருக்கிறதுனால அப்படி வரும். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி அதுவே சில சஜஷன் கொடுக்கணும். அது வேண்டாம் இனிஷியல். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், ஒரு ஆட். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு கேம்பெயின், 2 ஆட் செட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒன்று வரும், இந்த இடத்துல ஒன்று அடுத்தது நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஒரு ஆட் செட்டுக்கு ஒரு ஆட் இருக்கு, ஆனால் 2 ஆடுக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எது அட்மின் அந்த டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி 2 ஆட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். லொக்கேஷனை பேஸ் பண்ணி 2 ஆட் செட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் செட் வந்து நம்ம கோயம்புத்தூருக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்னொரு ஆட் செட் வந்து சென்னை, பெங்களூருக்காக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கேம்பெயின் எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேம்பெயின் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின், அதுக்கு கீழே கோயம்புத்தூர் மட்டும் காமிக்கிற மாதிரி ஒரு ஆட் செட், வேற சிட்டிஸ் காமிக்கிறதுக்கு ஒரு ஆட் செட். கோயம்புத்தூர் கீழே காமிக்கிறதுக்கு அதுக்குள்ள மட்டும் 2 ஆடு கிரியேட் பண்றோம். 2 ஆடுக்கும் சேம் வாக் த்ரூ வீடியோ தான் யூஸ் பண்றோம். கண்டென்ட் மட்டும் நம்ம மாற்ற போறோம். ஸோ அட்மின், ஹெச்ஆர் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று, ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ண போறோம். சேம் ஃபார் அந்த லொகேஷன். ஸோ இப்போ கேம்பெயின் நேம் வந்து எப்போ வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. லீட்ஸ் ஃபார்ம், எந்த டேட்ல வைக்கிறீங்க அப்படிங்கறது கிரியேட் பண்றீங்கிறது வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஆட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இல்லை எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்கன்னா டேட்டோட வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பையிங் டைப் ஆப்ஷன், கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட்ஸ். ஸோ கேம்பெயின் அப்ஜெக்ட் போன ஸ்க்ரீன்ல நம்ம பார்த்தோம். பையிங் டைப் ஆப்ஷன், ரிசர்வேஷன் 2 இருக்கும். பை இன் ரியல் டைம் வித் காஸ்ட் எஃபெக்டிவ் பிட்டிங், பை இன் அட்வான்ஸ் ஃபார் மோர் ப்ரெடிக்டபிள் அவுட்கம்ஸ். ஸோ இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீட் அப்ஜெக்டிவே மாறி அவேர்னஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா, அண்ட் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இது என்னன்னா ஃபிக்ஸட். நான் 1000 பேருக்கு காமிச்சேன், எனக்கு ஒரு அமௌண்ட் ஃபேஸ்புக் சார்ஜ் பண்ணுவாங்க. 1000 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொண்டு போய் காமிக்கிறேன், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். ஆனால் இந்த இது ரிசர்வேஷன். அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் 1000 பேருக்கு காமிக்கிறப்போ கோல் வந்து காமிக்கிறது மட்டும் தான் அவன் வச்சிருப்பான். அவங்க என்கொயரி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவேர்னஸ் தான், நம்ம கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். இதே ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா பிட்டிங்ல போகும். நான் இதுக்கு இவ்வளவு பணம் கட்டுறேன், எனக்கு ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வரும். ஸோ லீட் ஜென்ரேஷன் எப்பவுமே நீ ஆப்ஷன்ல தான் வச்சுக்கணும். ஸோ கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட்ஸ். ஸோ ஸ்பெண்டிங் லிமிட்ல எதுவும் வைக்கல, நம்ம டெய்லி பட்ஜெட்ல நம்ம கொண்டு போறோம். இதுல 2 இருக்குங்க, கேம்பெயின் பட்ஜெட், ஆட் செட் பட்ஜெட்னு 2 இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னா நான் இந்த ஒரு கேம்பெயினுக்கு 1000 rupees per day அப்படின்னு நான் அலோகேட் பண்றேன் அப்படின்னா 2 ஆட் செட் நான் கிரியேட் பண்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர் ஒன்று, ரெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 ஆட் செட்லயும் எது நல்லா போகுதோ அதுக்கு பணத்தை அதிகமா மெட்டாவே செலவு பண்ணிடும். இப்போ 1000 ரூபா வைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ கோயம்புத்தூர் லொகேஷன் நல்லா போயிட்டு இருக்கு, ஆட் நிறைய இம்ப்ரெஷன்ஸ், லீட்ஸ் எல்லாம் வருதுன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா எடுக்கும். பெங்களூருக்கு வெறும் 300 ரூபா எடுக்கும். இந்த இதை வந்து அதுவா டிசைட் பண்ணிக்கும், எந்த இதுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அதுவே டிசைட் பண்ணிக்கும். இப்ப ஆட் செட் பட்ஜெட்னு வச்சேன்னா நான் ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் ஒரு பட்ஜெட் நானே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். கோயம்புத்தூருக்கு 500 ரூபா, பெங்களூருக்கு 500 ரூபா, இல்ல கோயம்புத்தூருக்கு 300 ரூபா, பெங்களூருக்கு 700 ரூபா, இந்த மாதிரி வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடுறது. ஸோ இது இருந்ததுன்னா இது எது நல்லா ஓடிட்டு இருக்கோ அதுக்கு இதுவே அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணிடும். இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் வைக்கிற மாதிரி வச்சுக்கோம். ஸோ நார்மலி இப்போ இது வந்து ஏஐல போகிறது கேம்பெயின் பட்ஜெட் தான் போகுது. பட் அதனால ஒரு ஆட் செட் குறைஞ்சு போச்சுனாலும் நம்ம இது வேண்டியதில்லை. உங்களுக்கு இது டவுட் இருக்கா, இதை வந்து நீங்க மறுபடியும் கேட்டுக்கலாம். ஆட் செட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்குங்களா, ஆடியன்ஸ் செட்டப்,
அது கொடுக்கல. அதனால இப்ப நம்ம கேட்கிறோம் கைட் மீ campaign budget optimization or ad set budget. சிபிஓங்கிறது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். அதாவது இதுதான் சிபிஓங்கிறது ஃபர்ஸ்ட் காமிச்சிடலாம். கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் அப்படி இது போறதான்னு கேக்குது. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Do not use CBO, no, use ad set budget அப்படின்னு சொல்லலாம். Explain why. Your current reality 15,000 daily spend 500. Lead type enterprise, Coimbatore local. இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். If you enable CBO, Meta will push most budget to cheapest leads. Cheapest lead equal to local Coimbatore. Remote cities will die out. You will miss expansion decision making. அதான் என்ன சொல்லுன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஈஸியா அதனால லீட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும்னா அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிடும். ஏன்னா அது எது நல்லா போதோ அதுக்கு மட்டுமே கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு அங்க இருந்து வராது. அப்ப அங்கேயே வேணும்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. பட் நம்மளுக்கு எந்த லீட்ல கன்வெர்ட் ஆனாலும் ஓகே தான். கோயம்புத்தூர்ல கன்வெர்ட் ஆச்சுனாலும் ஒண்ணு இது. ஸோ அதனால இவங்க சஜஸ்ட் பண்றது ஆப்டிமைஸ் காஸ்ட் பர் லீட் நாட் பிசினஸ் வேல்யூ ஆஃப் லீட். இவன் என்ன சொல்லலாம் சிபிஐ வந்து எதுக்கு ஒர்க் ஆகும்னா பிசினஸ் வேல்யூக்கு ஒர்க் அவுட் ஆகாது, காஸ்ட் பர் லீட் குறைக்கிறதுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. Enterprise leads are fewer, slower, high ticket. So Meta does not understand this automatically. Why actions are perfect for forced budget distribution work? So இவன் சொல்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு 200 ரூபா வச்சுக்கோங்க, இதுக்கு 300 ரூபா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ வேணாலும் நம்ம மாத்திக்கலாம், ரிவர்ஸா வந்துக்கலாம். ஸோ நான் இது வந்து ஆட் செட் பட்ஜெட் வைக்கிறேன். இது வச்சேன்னா இந்த இடத்துல பட்ஜெட் இல்லை, கேம்பெயின் பட்ஜெட்னா இங்கே பட்ஜெட் தான். Share some of by your budget with other assets. அது வேண்டாம் விட்டுருங்க. பட்ஜெட் ஷேரிங். இப்போ ஏபி டெஸ்ட்னு இருக்கு. ஸோ ஏபி டெஸ்ட்னா பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற மாதிரி எந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, 2 ஐடியா இருக்கு. 2 ஐடியாவில் எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் நான் ஒன்று எடுக்கேன். அடுத்து திருப்பூர் சேர்க்கலாமா வேண்டாமா டவுட் வரும் எனக்கு. அப்போ ஏபி டெஸ்டிங் போட்டீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு ஒன்று நடக்கலாம், திருப்பூருக்கு ஒன்று நடக்கலாம். எதுல நல்லா வருதோ அதை நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்று டெலிட் பண்ணிடுங்க ஃபியூச்சர். இப்போ நான் ஆன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இப்போ கிரியேட் ஆகாது, ஆட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டூப்ளிகேட் ஆகும். நான் சும்மா இப்போ ஆன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணா என்ன சொல்லுது, எதை நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிரியேட்டிவ் டெஸ்ட் பண்றீங்க. இந்த இமேஜுக்கு பதிலாக இன்னொரு இமேஜ் யூஸ் பண்ணலாம், எந்த இமேஜ் நல்லா கிளிக் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரியேட்டிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் நான் சொல்ல பார்த்தீங்களா, இந்த ஆடியன்ஸுக்கு பதிலாக இதை மாற்றி பார்க்கலாமா, ஹெச்ஆருக்கு பதிலாக ஆப்ரேஷன் மேனேஜர் பார்க்கலாமா. அதனால 2 தனித்தனியாக ஆட் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் யார் ரன் பண்ணுவாங்கன்னா நல்ல பெரிய வால்யூம் ஆஃப் மணி இருக்கிறவங்க. சின்ன சின்ன டெஸ்ட் வந்து இதுவா அதுவான்னு பார்க்குறது. எனக்கு எதாக இருந்தாலும் ஓகேன்னு இப்போ நம்ம போகிறப்ப இந்த டெஸ்டிங் நம்மளுக்கு தேவை இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ. ஸோ அது மாதிரி எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம்னா இதெல்லாம் மாற்றிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு ஏபி டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ நாள் இது ரன் ஆகும்னா பொதுவாக 7 நாள் ஆவரேஜாக ரன் ஆகும். 7 நாளுக்கு அப்புறம் ரிப்போர்ட் பார்த்தோம்னா எது நல்லா இருக்கோ அதை வச்சுட்டு இன்னொன்று மெர்ஜ் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. காஸ்ட் பர் ஹவு டு யூ வாண்ட் டு கம்பேர், காஸ்ட் பர் 1000 ஆட் சென்டர்ஸ் ரீச்டா எதை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணணும். நார்மலாக இது பண்ண மாட்டாங்க, அதனால நீங்கள் விட்டுருங்க. பெரிய கம்பெனிஸ்ல சின்ன சின்னதாக மைன்யூட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கலர் நல்லா போதா, லேர்ன் மோர்னா அட்ராக்ட் ஆகுதா, அப்ளை நோனா அட்ராக்ட் ஆகுதா, இது 2 போட்டி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எது நல்லா போகுது. இந்த மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ். ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ் அப்படின்னா இஃப் யூ ஆர் ரன்னிங் எல்லாமே இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், வட்டி விடுறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் ஆஃபர்ஸ், இன்டர்ன்ஷிப், சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். ஹவுசிங் ஆட் ஃபார் ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங், ஹோம் இன்சூரன்ஸ், மார்கேஜ்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சோசியல் எலக்ட்ரானிக் எலெக்ஷன் சம்மந்தமானது இதெல்லாம் வந்து இதில் பண்ணி. ஸோ இதில் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆட்ல ஏதாவது தப்பாக போனாலும் நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன், ஒரு டிஸ்பியூட் ஏதாவது வருதுனாலும் உங்களால் கிளைம் பண்ணணும். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு ஆட்ல அப்படின்னா பாருங்க நான் வந்து லீகலாக தான் பண்ணுறேன், இது வந்து ஹவுசிங் கீழே தான் வருது அப்படிங்கிறத கேட்டகரி செலக்ட் பண்ணணும். பட் இது பண்ணுறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சில மெனூஸ் ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது. அதனால இது யாரும் வந்து பெருசாக செலக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது ரொம்ப மைன்யூட்டாக நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும் அப்படியெல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இது செலக்ட் பண்றீங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்மளது ட்ரைனிங் ரிலேட்டட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அடுத்து இந்த சில மெனுஸ் எல்லாம் மாறும். எந்த கண்ட்ரிக்கு பண்றீங்க, உள்ள ஏஜ் இதெல்லாம் வந்து மாறும். ஸோ இனிஷியலா நீங்க பண்றப்ப எதுவும் வேண்டியதில்லை, நீங்க ஃப்ரீயா இது போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா கேம்பெயின்கிறத பார்த்தோம், கேம்பெயின் நேம் கொடுத்தோம், பையிங் டைப் ஆப்ஷன் டிஃபால்ட், லீடு கேம்பெயின், பட்ஜெட் வந்து கேம்பெயினா ஆட் செட்டப். இதுதான் இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதுக்கு இதே தான் வரும். ஆட் செட் பட்ஜெட் வச்சிருந்தோம். ஏபி டெஸ்டிங் வேணுமா வேண்டாமான்ட்டு. ஏபினா இதுவா அதுவான்னு டெஸ்ட் பண்றது. அது எதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் நீங்க இதுவா அதுவானா கிரியேட்டிவ், ஆடியன்ஸ் செட்டிங்கை டெஸ்ட் பண்ணலாம், லொகேஷன்லாம் நான் சொன்னாங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். ஸ்பெஷல் ஆக்ட் டிக்ளேர் if your acts are related to financial products and services, employment, housing. prevent rejections. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஃபினான்ஷியல் ஆடெல்லாம் நிறைய அப்ரூவல் ஆகிறது இல்லைங்க. ஒரு மாசத்துல ஒரு வாட்டி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு ஆட் ரன் பண்றாங்க. இது வந்து எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, மிஸ்கைடிங் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியெல்லாம் ஒரு மாசத்துல ஒரு வாட்டி யார் சம்பாதிக்க முடியும்? லாட்டரி சீட்லையும் கூட விழுகாது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து இவன் பேன் பண்றாங்க. அந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து பேன் பண்றாங்க. நீங்க இதுல பணத்தை போடுங்க, நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு காசு தர்றேன், ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு தர்றேங்கிறது எல்லாமே நவ் அண்டர் செக்யூரிட்டி கைடன்ஸ் கீழே வருது. உங்களுக்கு ஹெல்த் கேர் அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஆட் செட் நேம். ஸோ ஆட் செட் நேம் வந்து என்ன வைக்கிறேன்னா, நான் எது 2 ஆட் செட் நான் கிரியேட் பண்றதுனால கோயம்புத்தூர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், லொகேஷன் பேஸ் பண்ணி இருக்கேன். இன்னொரு ஆட் செட் வந்து பெங்களூர், சென்னை, அது 2ல வந்து நான் வைப்போம். ஸோ கன்வர்ஷன் எங்க லொகேஷன் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகணும் அப்படின்னா வெப்சைட்லயா, ஃபார்ம்லயா, மெசஞ்சர்லயா, இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா, கால்ஸா. அப்போ லீட் எங்கெங்கெல்லாம் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம், இந்த அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபார்ம் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்றோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. எந்த ஃபேஸ்புக் பேஜ் நீங்க ஆடுக்கு ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் பேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் எல்லாமே காமிக்கும். பட் நம்ம இந்த இதுக்கு ஆட் ரன் பண்றதுனால இந்த ஃபேஸ்புக் பேஜ் அப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ்புக் பேஜ் ஆட் ரன் பண்றீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துல அக்செப்டட் நான் கிரீன் கிளிக் பண்ணீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆட்ஸ் இருக்காங்க, வியூ டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் கோல், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வேணுமா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் வேணுமான்னு கேட்குது. அதாவது நிறைய லீடை தருட்டா இல்லை நான் கொடுக்குற லீட் வந்து கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு லீடை நான் கொடுத்தேன்னு கேட்குது. ஸோ இது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். கண்டிப்பாக வந்து கன்வர்ஷன் லீட்ஸ் அப்படின்னு அதிகமாகும். So we'll try to show your ads to people most likely to share their contact information with you. We'll like to show the people most likely convert after sharing. Anyway, இந்த கன்வெர்ட் வந்து சேல்ஸ் டீம் ஒர்க் அவுட் பண்ண போற கன்வர்ஷன் இது. ஸோ அதனால அவங்க கையிலேயே இருக்குது சில ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ குவாலிட்டியான லீட் கண்டுபிடிக்கணும் கிடைக்கணும்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கிளைண்ட்டுக்கு ரன் பண்றப்ப ஆல்ரெடி சில ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் வர்றோம். அதனால இதே வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வரும். இல்லாட்டி எதுவுமே லீடே வராத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிரும். அதனால இதுலயே குவாலிட்டி வரும், வராமலாம் இல்லை. காஸ்ட் பர் ரிசல்ட். ஸோ ஒரு லீடுக்கு வந்து நீங்க எவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, 200 ரூபாய், 100 ரூபாய், இந்த மாதிரி நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இது போடணும். 100 rupees அப்படிங்கிறது இதை எடுத்துக்கணும். Better like to get most leads and try to get the average 100. மட்டும் தான் எடுக்குது. How to bid and action this option is helpful for you want to keep the average cost policy. இது நார்மல் அட்வைசபிள் கிடையாது. ரொம்ப ஆட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரன் பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த கேம்பெயினுக்கு வந்து இவ்வளவு வச்சா போதும் அப்படிங்கிறது. இப்போ பிட்டிங் போறப்ப 100 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சமயம் ஏழை கூடுறப்ப 150 ரூபாய்க்கு போகும். அப்போ நம்ம பிட்டிங்ல கலந்துக்க மாட்டோம், ஏன்னா நம்ம 100 ரூபாய்க்கு தாண்ட வேண்டாம்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால இனிஷியலா உங்களுக்கு வேண்டியதில்லை. ஒரு 15 நாள் 20 நாள் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய காஸ்ட் பர் லீட் வந்து 200 ரூபா வருது அப்படின்னா அப்புறம் அந்த அமௌண்ட் நீங்க வச்சுக்கலாம். அதுக்குள்ள வந்தா மட்டும் எனக்கு லீட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து டைனமிக் கிரியேட் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏஐ மூலமா உங்களுக்கு வர்றது. அதாவது வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் காம்பினேஷன் ஆஃப் யர் மீடியா அண்ட் டெக்ஸ்ட் தட் யூ ஆடியன்ஸ் இஸ் லைக்லி டு ரெஸ்பாண்ட். இதெல்லாம் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. அவனே என்னன்னா நம்ம கொடுக்குற இதை வச்சுட்டு மீடியாவா கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் மாத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம கண்ட்ரோல் இப்போதைக்கு இருக்காதுங்க, நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்லாக் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ கேட்லாக் அப்படிங்கிறது நீங்க காமர்ஸ் மேனேஜர் அப்படின்னு நீங்க போனீங்கன்னாலும் கிரியேட் பண்ணலாம். இது வந்து நீங்க ஒரு ஆயில் விற்கிறீங்க, சோப் விற்கிறீங்க, ஒரு கேட்லாக் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறதா அதுக்கு மட்டும் நீங்க ஆட் கொடுக்கலாம். எப்படி வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுல வந்து காமர்ஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே வெப்சைட் வச்சிருக்கிறதுனால யாருக்கு இல்லைன்னா போய் பண்றது இல்லை. ஸோ திஸ் ஃபீச்சர் மேபி நாட் பி அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னு போட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஷாப் பேஜ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம எதுவும் பிசிக்கல் ப்ராடக்ட் இல்லை, இந்த கம்பெனிக்கு அது யூஸ் ஆகாது அப்படிங்கிறனால நன் அப்படின்னு விட்டுறோம். டெய்லி பட்ஜெட் இப்போ கோயம்புத்தூருக்கு நம்ம 200 ரூபா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு கீபோர்ட் ப்ராப்ளம் இருக்கு. என்னோட கீபோர்ட்ல ஏதோ ப்ராப்ளம். ஸ்கெட்யூல் டெய்லி எனக்கு ரன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடும். ஆடியன்ஸ் கண்ட்ரோல் இதில் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். இந்தியான்னு இல்லை, கோயம்புத்தூர். இப்போ இந்தியான்னு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸஸ் எவ்வளவோ இருக்கு, 3 கோடி சம்திங் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்னா அதுவே காமிக்கும் சிட்டி. ஸோ கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டுக்கு கீழே வர்ற சிட்டி. நான் சிட்ரால் மட்டும் எடுக்கல, அது சொல்லுது சிட்ரான்றது 15 கிலோமீட்டர் வரும். நம்மளுக்கு அப்படி வேண்டாம், என்கிட்ட கோயம்புத்தூர் சிட்டி நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னாச்சு 1,17,00,000 அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ நான் இன்னும் ஆடியன்ஸ் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கல. இதுல வந்து கோயம்புத்தூர் போட்டபடி கேரளா பார்டர் தாண்டி உங்களுக்கு வரும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் எனிதிங் யூ கேன் செலக்ட் எக்ஸ்க்ளூட். எக்ஸ்க்ளூட் கேரளா அப்படின்னா அந்த பார்டர் உங்களுக்கு ஸ்டேட் அப்படியே எக்ஸ்க்ளூட் ஆயிடும். இப்போ 70 லட்சம்ன்றது இப்போ 11 கோடி 10 லட்சம் மாதிரி. ஐ திங்க் 70 lakhs. ஸோ ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் டு யுவர் ஆட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோயம்புத்தூர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அஸ்ஸாம்ல இருந்து ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, கோயம்புத்தூர்ல நான் வந்து ஆஃபீஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் காமிக்கணுமா அப்படின்ட்டு கேட்குது. இந்த இந்த டைப் ஆஃப் இதுக்கு நான் சரின்னு சொல்றேன். ஏன்னா ஆஃபீஸ் செட்டப் பண்றவங்க எங்க இருந்து வேணாலும் வந்து பண்ணுவாங்க. இதை ட்ரைனிங்க்குள்ள யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கலன்னா அஸ்ஸாம்ல இருந்து ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எனக்கு என்ன பண்றது, அவர் வந்தும் படிக்க மாட்டாரு. இது வந்து ஒரு இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யூஸ் ஆகுன்னு நம்ம சொல்லலாம். So reach more people likely to refer. Will show your ads to people interested in your selected. அதாவது நான் அஸ்ஸாம்ல உடனே காமிக்கிறது இல்லை, அஸ்ஸாம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாருன்னா அவருக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப மெட்டா கண்டுபிடிக்குது கோயம்புத்தூர் சிட்டியில ஒரு ப்ராடக்ட் ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, பட் ஹி இஸ் சிட்டிங் இன் அஸ்ஸாம். ஸோ ஸ்டில் ஐ வில் ஷோ தட் ஆட் டு த அஸ்ஸாம் கை அப்படிங்கலாம். அவரு அப்ப அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா அவரோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி இதெல்லாம் பார்த்து கோயம்புத்தூர்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதை தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கும். ஸோ குவாலிட்டி ஆஃப் லீட் வரலைன்னா இதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. வேண்டாம், நம்மளுக்கு உண்மையாவே இங்க இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். பட் நம்மளை பொறுத்தவரை வெளியூர்ல இருந்தா இங்க வருவாங்கிறக்க நான் ஆன் பண்ணிட்டேன். லைக் பெங்களூர் நம்ம செலக்ட் பண்றதுக்கு பதிலா இங்கேயே நான் ஒரு ஆப்ஷன் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வருவாங்க. படிக்கிறதுக்கும் அசாம்ல இருந்து வந்து என்ன வருவாங்களா? வர மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வருவாங்க. அதனால ஆன்லைன்ல எடுக்கிறீங்கன்னா எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். பீட்டா ஸ்பேஸ் கஸ்டமர்லாம் அங்க இருந்து வாங்க மாட்டாங்க. இல்ல அதுதான் ஓகே சிஸ்டம் பாருங்க. அதுக்கு பீட்டா ஸ்பேஸ்க்கு வருவாங்க. யாராச்சும் ஆஃபீஸ் செட்டப் பண்ண வர்றவங்க, பிரான்ச் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கணும் தான் வர்றாங்க. இங்க இருக்கவங்களே 500 சீட்டுக்கு வருவாங்க. நம்ம அதனால இன்னொரு ஆட் செட்டே நம்ம பண்றோம். மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்ப்பாங்க. வெளியூர்ல நான் பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கோயம்புத்தூர்ல அப்படிங்கிறவங்க வருவாங்க. 2 பேருமே வருவோம் பீட்டா ஸ்பேஸ். சரிங்களா?
இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசா வரும். நம்ம அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். பிக்சல் நான் முன்னாடி பார்த்துருந்தோம். ஆக்செட்ல பாதி வந்திருக்கோம். சகோதரா புரிஞ்சுங்களா? தோணும். ஹோம்ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்களும் ஒரு ஆட் கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு இது ஞாபகம் வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிளைண்ட் ஞாபகம் வச்சுட்டு அந்த கிளைண்டோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் எழுதி நீங்களும் இது பண்ணணும். நாளைக்கு நான் அப்பயே சொன்ன காம்படிட்டர்ஸ் ஒன்று நான் பண்ணலன்னு சொன்னா வந்தாலும் ஞாபகப்படுத்துங்க. காம்படிட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது?